செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தையின் உயிர் பறிபோன கொடூர சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளி முடிந்து அண்ணன் வந்தவுடன் அண்ணனுக்கு கேக் வெட்டி வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட போகிறோம் எனச் சொல்லி 2.5 வயது குழந்தையை ஆசுவாசப்படுத்திய பெற்றோர் அதே குழந்தைக்கு இறுதிச் சடங்கு செய்து அடக்கம் செய்வது எத்தனை பெரிய துயரம்! செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த தண்டலம் பகுதியில் வசித்து வந்த பிஞ்சுதான் இந்த 2.5 வயது பெண் குழந்தை ஸ்கைலா. ஸ்கைலாவின் அண்ணனான 4 வயது ஜோயலுக்குத்தான் அன்று பிறந்த நாள். பள்ளியில் இருந்து அண்ணன் வந்தவுடன் வீட்டில் கேக் வெட்டப் போகிறோம் என சொல்லி குழந்தைக்கு ஏக்கத்தை கொடுத்திருக்கின்றனர் அவரின் பெற்றோர். இதனால் வீட்டின் முன் பள்ளி வேன் வந்து நின்றதும் தாயுடன் சேர்ந்து அண்ணனை வரவேற்க ஓடியிருக்கிறது இந்த பிஞ்சு. வேனுக்குள் இருந்து மூத்த மகனை இறக்கிய சமயத்தில் வேனின் முன்பக்கம் சென்று நின்றிருக்கிறார் ஸ்கைலா. இதை பேருந்தின் ஓட்டுநரும் கவனிக்காத நிலையில் வேனை அவர் சட்டென எடுத்ததில் குழந்தையின் உடல் மீது வேன் ஏறி இறங்கியிருக்கிறது. குழந்தை உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. என்னுடைய குழந்தை மிகவும் பாசமான குழந்தை என்னுடைய பிரிந்து போனது. அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய நல்ல ஈவுகளை தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். என் குழந்தை இது மாதிரி ஏற்படாதபடிக்கு பெற்றோரும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும். அதே போல கர்த்தாவே ஸ்கூல் நிர்வாகம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். டிரைவர்காரன் பார்க்கல, குழந்தை கீழே விழுந்துச்சு. குழந்தை மூஞ்சில கண்ணு எதுவுமே இல்லப்பா. குழந்தைக்கு பாக்கிறதுக்கே குழந்தை பயமா இருக்குது. குழந்தை எதுவுமே இல்லப்பா. விட்டானா குழந்தைய தெரியலையே. குழந்தை அங்க நின்று இருந்ததுமா, அவன் எப்படி திருப்பினானோ தெரியல. குழந்தை முன்னாடி டயர் போய் குழந்தை மண்டை மூஞ்சில ஏறி நெசிங்கிச்சுப்பா. குழந்தை உருவா இல்லப்பா. கை கால் எல்லாம் நல்லா இருக்குதுப்பா. குழந்தை தொண்டை கழுத்து இந்த கண்ணு எல்லாம் அப்படியே வெளியே வந்துச்சுப்பா. அந்த ஸ்கூல் பஸ்ஸுப்பா, அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். துக்கம் எல்லாம் எங்களோட போட்ட வேற எந்த குழந்தைகளும் இது மாதிரி வரக்கூடாது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தால் கோலாகலத்தில் பூத்துக் குலுங்க இருந்த வீடு அன்று ஒரு உயிரை பறிகொடுத்து சோகத்தில் மூழ்கியது. அப்பகுதி வாசிகளின் மனதை ரணமாக்கியது. சம்பந்தப்பட்ட பள்ளி 4 நாட்கள் விடுமுறை அறிவித்து பள்ளியை மூடியது குறிப்பிடத்தக்க நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளி பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் கண்முன்னே குழந்தையை பறிகொடுத்த அந்த தாயின் மனநிலையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை நமக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.